பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் தலைவருமாகிய வரலாற்று பார்வையாளர் KM ஷெரீப் அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் முஸ்லீம் மன்னர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடுன்னு இல்லை, பொதுவாக டெல்லியில், ஏன்னா தமிழ்நாட்டில் முகலாயர்கள் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவர்களை பற்றி குறிப்பிடும்போது பொதுவாக இந்த மன்னர்கள் வாள்முனையில் மதமாற்றம் செய்தார்கள், இந்த ஆட்சிங்கிறது ஒரு கொடூரமான ஆட்சி அப்படிங்கிற சித்தரிப்பு வட இந்தியாவில் நிறையா இருக்குது. வட இந்திய வரலாறுகள் அப்படி தான் நிறையா எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக அவுரங்கசீப் அப்படின்னு சொன்னாலே இப்படி ஒரு கொடூரமான மன்னனை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அவுரங்கசீப் காலகட்டத்தில் இந்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? என்னென்ன வரிகள் விதிகள் மூலமாக கொடுமைப்படுத்தப்பட்டாங்க? என்ன நடந்துச்சு? அவ்வளோ மோசமான காலகட்டமாக இந்துக்களுக்கு அவுரங்கசீப் காலகட்டம் இருந்ததா? அதாவது முஸ்லீம்கள் தொப்பி வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த தொப்பி அந்த காலத்தில் கைனாலேயே நெய்வாங்க. தொப்பி தலையில் போடுற தொப்பி அளவு பார்த்து, இப்போ இருக்கிற மாதிரி ரெடிமேட் தொப்பி இல்லை, கைனாலேயே நெய்கிறது அவங்க. அவுரங்கசீப்பை பொறுத்தவரையும் தன்னுடைய வாழ்நாள் தேவைகளை அவர் கைனால் செஞ்சு தொப்பியை விற்க சொல்லி சந்தையில், அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை தான் தன்னுடைய சொந்த உணவு தேவைக்கு அவர் மன்னர் ஆனதுக்கு பிறகு, மன்னர் ஆனதற்கு பின்னால் அப்படி ஒரு மிகுந்த எளிமையான ஒரு மன்னர் அவுரங்கசீப். அவருடைய அமைச்சரவையில் அவருடைய ஆதரவாளர்கள் குழுவில் ஏராளமான முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் மீதான ஒரு பிரச்சாரம் இருக்கிறது அல்லவா, அவுரங்கசீப் பெரிய கொடுங்கோளர், வால் முனையில் இஸ்லாத்துக்கு எல்லாரையும் மாற்றினார் அப்படின்னா அவர் மீதான ஒரு பெரும் குற்றச்சாட்டு இந்திய சரித்திர ஆசிரியர்களால். உங்களுக்கு சரித்திர ஆசிரியர்கள்னால் தெரியும், அது குறிப்பாக இந்திய சரித்திர ஆசிரியர்கள்னால் அன்றைக்கு பிராமணர்களை தவிர யாரும் சரித்திர ஆசிரியர் இல்லை. அவர்கள் திட்டமிட்டு அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்ன காரணம்னா, அக்பர் வரையுமே உங்களுக்கு ஷாஜகான்லேருந்து அக்பர்லேருந்து ஹுமாயூன்லேருந்து எல்லாருமே பார்ப்பன மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எல்லா முகலாய மன்னர்களும் பார்ப்பன மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்பனா எதுக்கு இந்த பார்ப்பன வரலாற்று ஆசிரியர்கள் முகலாயர்கள் மீது இவ்வளோ கோவப்படுறாங்க? இல்லை, பார்ப்பன வரலாற்று ஆசிரியர்கள் இவரை பற்றி எழுதுறதில்லை, அக்பரை பற்றி. அதே மாதிரி ஷாஜகானை பற்றி எழுதுறதில்ல. நீங்கள் பாபரை பற்றி கூட பார்ப்பன வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறதில்லை. ஆனால் அவுரங்கசீப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அவங்க எழுதுவதற்கு காரணம், அந்த மேலாதிக்கத்தை மறுத்த இந்தியாவின் முதல் முகலாய மன்னர் அவர் தான், கடைசி முகலாய மன்னரும் அவர் தான். ஆமாம், பார்ப்பனிய தர்மத்தை மேலாண்மையை அவர் ஏற்றுக்கொள்ள அவுரங்கசீப் ஏற்றுக்கலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். படைகளோடு கங்கை கரையில் போகிறாரு, காசி விஸ்வநாதேஸ்வரர் ஆலயம் அந்த பதில. காசி விஸ்வநாதர் ஆலயம்னா அந்த முகமது கோரி கஜினி படையெடுத்தது சோமநாதபுரம் ஆலயம். சரி சரி, இது காசி. இது காசி. இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலும் இந்த விஸ்வநாதர் கோயிலினுடைய தொடர்ச்சி. அதை இடிக்கணும்னு இப்போ அடுத்தாப்பில் கிளம்பியிருக்காங்க. ராமர் கோயிலுக்கு அடுத்து இடிக்கப்பட வேண்டிய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இலக்கில் அவங்க தெளிவாக இலக்குகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் ராமர் கோயிலுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ கஜினி படையெடுத்தது அதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதில் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. அதில் பிஜேபியாக இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஸாக மட்டும் இருந்து ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் ஜனாதிபதியை கையில் வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்க. ஆக்சுவலி வல்லபாய் படையிலும் அதில் அவங்க ஆமாம் அவர் நேரு மட்டும்தான் அதில் எதிராக இருந்தவர். அதாவது இந்தியாவிலே முதன்முறையாக அரசு செலவில் புதிய நவநிர்மாணம் செய்யப்பட்டது அந்த சோமநாதபுரம் ஆலயம்தான். முழுக்க அரசு செலவு. அது தூரத்துலேருந்து பார்க்கையில் அந்த சோமநாதபுரம் ஆலயம் முழுமையாக தெரியணுங்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் அங்கே இருந்த மன்னர் கட்டிய அந்த மிகப்பெரிய பள்ளிவாசலை இடித்து மட்டமாக்குனாங்க. முதல் பள்ளிவாசல் இடிப்பு பாபர் மசூதி இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த இதில் ஜுனாகத் சமஸ்தானம், அது இஸ்லாமிய மன்னர் அவர் கட்டினதை. அவர் தான் முதல்ல இந்தியாவில் புலிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி எடுத்தவர், புலிகளுக்காக சரணாலயம் அமைச்சவர். அவர் தான் அந்த பள்ளிவாசலை கட்டுறாரு. சோமநாதபுரம் ஆலயம் தெரியலைங்கிறதுக்காக
அந்த பள்ளிவாசலை இடித்து தரமட்டமாக்குறாங்க காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ நேரு வந்து நாத்திகம் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாலும், சோசியலிஸ்ட் தலைவராக இருந்தாலும் கூட, பட்டேலோ அல்லது வந்து அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத்தோ அப்படி இல்லை. இல்லை, அன்றைய காலகட்டத்தில் ஒரு உத்தரப்பிரதேச முதலமைச்சரே வந்து இவர் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னார். இல்லை, இப்போ நீங்கள் 49-50 அவர் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இல்லை, நேரு எழுதின கடிதமே இருக்குது வல்லபாய் பட்டேலுக்கு. நான் சொல்கிறத நீ கேட்குறது இல்லைன்னா எழுதுறாரு. காந்தி கொலைக்கு பின்னால் காந்தி கொலை செய்ய போகிறான்னு இத்தனை தடவை சொல்லியாச்சு. அதே இடத்துல ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை முயற்சி பண்ண பார்க்குறான். அதையும் உள்துறை எச்சரிக்குது, இந்த இன்டெலிஜென்ஸ் எச்சரிக்குது. அதை வந்து முதல்ல சொல்கிறாரு நேரு. சொன்னதுக்கு பின்னாடியும் வந்து வல்லபாய் பட்டேல் அதை பற்றி கவலைப்படலை. நேரு இறந்ததுக்கு பின்னாடி வல்லபாய் பட்டேல் யார்? உள்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர், துணை பிரதமர். அவருக்கு பிரதமர் நேராக கூப்பிட்டு சொல்ல முடியலை. பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் கடிதம் அனுப்புகிறாரு, நீ தப்பு, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் தான் காங்கிரஸ்லேயும் அன்னைக்கு வலிமை வாய்ந்த அமைப்பாக இருந்தது. ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை என்ன நினைச்சிச்சுன்னா, இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான் சுதந்திரத்தை அப்படின்னு சொல்லி. அதுக்கு மாறாக காந்தியையும் நேரையும் தான் வெள்ளைக்காரன் நம்பினா, ஆர்எஸ்எஸ்ஸை நம்பலை. அப்போ அந்த ஜுனாகாத் சமஸ்தானம் கட்டிய பள்ளிவாசல் முதல்ல இடிக்கப்பட்டது. இப்போ ரெண்டாவது அவர்களுடைய டார்கெட் எதுன்னா காசியில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருந்தது. அந்த கோயிலை வந்து இவர் இடிச்சிட்டாரு. அவர் சொல்லுவாங்க, இவர் கோவிலை இடித்தார். அதான் முதல் குற்றச்சாட்டு அவுரங்கசீப் மேலே. அதுக்கு பதில் வந்து நம்ம சொல்கிறத விட ஒரிசா கவர்னராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பாண்டே அப்படிங்கிறவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இந்த வரலாறை வந்து அவர் எழுதுகிறார். ஏன்னா அவர் வந்து முஸ்லீம் இல்லை, அவர் காங்கிரஸ்காரர். அது உயர் ஜாதி காங்கிரஸ்காரர். காங்கிரஸில் 2 பிரச்சனை இருக்குது. அப்பர் கேஸ்ட்டு காங்கிரஸ்காரர்கள் வந்து, அப்புறம் நம்ம மாதிரி இது சாமானியமான காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறாரு. என்ன நடந்ததுன்னா, இவங்க வந்து படை முகாமிடுது, அவுரங்கசீப்பினுடைய படை. அதில் பிராமணர்களும் இருக்காங்க, படை தலைவர்களாகவும் ஆலோசகர்களாகவும் கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க கங்கை கரையில். கோயிலிருந்து ஒரு அலறல் சத்தம் இரவு முழுக்க கேட்குது. யாருக்கு? மன்னருக்கு. இந்த படை இருக்கு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு இந்த உயர் சாதி சமூகத்தை சேர்ந்த ஒரு பிராமணர் அவர் சொல்கிறாரு, என் பொண்ணை காணோம், நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், எங்கள் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவங்கெல்லாம் தேடி பார்க்குறாங்க. பாலியல் துன்புறுத்தப்பட்டு உயிர் போகிற நிலைமையில் அந்த பெண் வந்து அந்த கோயில் கற்ப கிரகத்தில் கிடக்குது. இது எதை நான் சொல்கிற கதை இல்லை, கவர்னர் சொன்னதை, எழுதுனதை சொல்கிறேன், அந்த ஒரிசா ஆளுநர் சொன்னது. அப்போ கிடக்குது அந்த பொண்ணு. மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன்னா இது மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி, அவுரங்கசீப் தான் மன்னர். ஒடியாடுறாங்க எல்லாரும். பார்த்தா கற்ப கிரகத்தில் அந்த பெண் உயிர் போகிற நிலைமையில் இருக்குது. மன்னர் எல்லாரும் வந்த பின்னாடி அது இறந்து போகுது. அப்போ என்னென்னா பாலியல் கற்பழிப்பு நடந்திருக்குங்கிற மாதிரி எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. யார் கர்ப்பகிரகத்தில் இருப்பான்னா அங்கே இருக்கிற பூசாரிகள் தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சி அவங்க தலையை வெட்ட சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள தவிர வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. அனுமதி இல்லை. அது இந்துக்களுக்கு அனுமதி கிடையாதுல்ல. மோடியே போக முடியாது, ஜனாதிபதியே போக முடியலை, மோடியும் போக முடியாது, யாரும் போக முடியாது. தமிழ்நாட்டு தலைவர் அவர் பேர் என்ன, கரூருக்காரரா, அண்ணாமலை, அவரும் போக முடியாது. ஆனால் அவங்க தான் அவங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இது மாதிரி இறந்து கிடந்த உடனே இது தீட்டுப்பட்டுருச்சு, இந்த கோயிலில் இனிமேல் பூஜை நடத்தக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறா? அவுரங்கசீப்போட இருந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த கோயிலை இடிக்க சொல்கிறாரு அவுரங்கசீப். அதுக்கு பின்னால் அந்த கோயில் கட்டப்பட்டது. இதுதான் அந்த கோயில் இடிப்புக்கான காரணம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, எந்த மன்னர்களாக இருந்தாலும் அந்த காலத்தில், இப்போ இன்றைக்கி தான் ரிசர்வ் பேங்கு, ஸ்டேட் பேங்கு, இந்தியன் பேங்கு, ஐசிஐசி பேங்கெல்லாம், ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வங்கிகள்லாம் கிடையாது, வட்டி கடை கிடையாது. அப்போ இந்த ஒரு அரசினுடைய பொருளாதாரத்தையும் கஜானாக்களில் தான் வைக்கணும். இந்த கஜானாக்கள் எங்கே இருக்கும்னா, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எந்த மன்னராக இருந்தாலும் அவருடைய கஜானா என்பது
கோயிலுக்கு கீழே முஸ்லீம் மன்னர்களுடைய கஜானா எப்படி கோவில்ல இருக்கும்? இல்லை அப்போ வந்து முஸ்லீம் மன்னருக்கு நான் அதுக்காக சொல்லலை, நான் வந்து படையெடுப்புக்காக சொல்கிறேன். படையெடுப்புக்காக சொல்கிறேன். முஸ்லீம் மன்னனுடைய கஜானா அங்கே இல்லை. பெரும்பான்மையாக இந்திய மன்னர்களின் கஜானா கோயிலுக்கு கீழே தான் இருக்கும். அதுக்கு வந்து நிலவரைக்கு வந்து நேர் பாதை வச்சுருப்பாங்க மன்னர்கள் அரண்மனையிலிருந்து. அப்போது ஒரு படையெடுப்பு நடக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் இன்னொரு மன்னரோட படையெடுப்பு நடத்தையில் முதல்ல கோயிலை தான் கொள்ளையடிப்பான். செல்வம் அங்கே தான் இருக்குது, செல்வம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து திப்பு சுல்தான் காலத்தில் வந்து மராட்டியர்கள் ஏன் வந்து இங்கே சிருங்கேரி மடத்தை கொள்ளையடிச்சான்னா அதனால தான் அங்கே சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி இந்து மன்னர்கள் காஷ்மீர் மீது படையெடுத்து அங்கேயும் கொள்ளையடிச்சா இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. கோயிலில் ஏன் கொள்ளையடிக்கிறான்னா பொக்கிஷங்கள் அங்கே இருக்குது. கஜினி முகமது ஏன் 17 தடவை சோமநாதபுரம் ஆலயத்தை மேலே படையெடுத்தான்னா பொக்கிஷங்கள் அங்கே தான் இருந்துச்சு. இதான் காரணம். அப்போ இந்த அவுரங்கசீப் காலத்துக்கு முன்னாடி வரையும் அதுதான் வந்து நிலைமையாக இருந்தது. அப்போ அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப் காலத்திலையுமே வந்து பழைய மன்னர்கள், ஏன்னா பல மன்னர்களோட அவர் சண்டை போட்டிருக்காரு, வீர சிவாஜி உட்பட. அப்போ பல மன்னர்களுடைய சொத்துக்களை எடுக்கணும்னா கோயிலை இடிக்கணும். கோயில் தான் வந்து ரிசர்வ் பேங்கு, அங்கே தான் மொத்த சொத்து வச்சிருக்கிறது. அப்போ இது வந்து இந்து மன்னர்களோ முஸ்லீம் மன்னர்களோ அல்லது முகலாய மன்னர்களோ யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அப்போ அங்கே தான் உடைப்பான், அங்கே தான் செல்வத்தை வந்து அள்ளுவான். இது மாதிரி ஒரு சில கோயில்களை அவுரங்கசீப் வந்து பண்ணார் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதே மாதிரி இந்து மன்னர்கள் பல ஆயிரம் கோயில்களை பண்ணியிருக்காங்க. செல்வத்தை கொள்ளையடிக்க கோயில்லாம் இல்லை, செல்வத்தை கொள்ளையடித்து எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். இது ஒரே ஒரு நோக்கம்தான். அப்போ அவுரங்கசீப்பை பொறுத்த வரையும் இந்த வேலையை வந்து செய்கிறாரு. அவர் அமைச்சரவையில் வந்து நிறைய பிராமணர்கள் கோவில் அடிச்சது நோக்கம் அந்த பிராமண பெண்ணுடைய அங்கே வந்து கற்பழிப்பு நடந்துருச்சு, அது ஆகம விதிகளுக்கு எதிரானதுன்னு பிராமணர்கள் தான் சொல்கிறான் அவர்கிட்ட. இந்த கோயிலை இனிமேல் வச்சுக்க முடியாது, கற்பழிப்பு நடந்து போச்சு. வரலாறுல ஒரு கோவில் அடிச்சார், அதுதானே ஈஸியாக சொல்கிறது. பிராமணர்களுக்கு தண்டனை தந்தாருன்னு சொல்கிறாங்களே அவருடைய ஆட்சியில். ஆமாம், அங்கே வந்து அந்த பொண்ணை கற்பழித்த பிராமணர்கள் தலையை வெட்டுறாரு. அந்த பொண்ணை பிராமணர்களை முஸ்லீம் கொண்டுட்டாருங்கிற மாதிரி எச் ராஜா சொல்லியிருக்காருல, திப்பு சுல்தான் 3000 பிராமணர்களை கொன்றார். அப்படி வரலாற்றில் எந்த சம்பவமும் இல்லை, அவங்களா அப்படி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நடந்தது. இப்போ அதை விட என்னென்னா ஜிசியா வரி, அவுரங்கசீப் மேலே குற்றம் சாட்டப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்துக்கள் மீது ஜிசியா வரியை விதித்தார் அப்படின்னு சொல்லி அந்த வரியை அவர் வாபஸ் வாங்கிடுறாரு. என்னென்னா அவருடைய சகோதரி சொல்கிறதுனால அது இந்துக்கள் மீதான ஒரு நீ அடக்குமுறையாக நாங்கள் நினைக்கிறேன், நீ அதை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறார். இதை தாண்டி அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. முஸ்லீம்களுக்கு வந்து வரி இருக்குது, அது இஸ்லாத்திலேயே இருக்குது. இஸ்லாத்திலேயே அந்த வரி இருக்குது. ஜக்கா, இப்போ நம்ம வந்து சதக்கான்னு சொல்கிறோம், ஜக்காத்துன்னு சொல்கிறோம், சதக்கான்னு சொல்கிறோம். அது வரி, இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்பட்ட வரி. என்கிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 ரூபா 50 காசு நான் வரியாக செலுத்தணும். இப்போ இந்த 2 ரூபா 50 காசு இன்றைக்கி வந்து முஸ்லீம் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கணும். முஸ்லீம் கவர்மெண்ட் இல்லை, நான் ஏழைகளுக்கு, அது ஏழை வரி தமிழில், அதுக்கு பேர் ஏழை வரி. நான் எவ்வளவு தான் நகை வச்சுருந்தாலும் அதுக்கு வரி உண்டு, விவசாயம் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கு வரி உண்டு, எல்லாத்துக்குமே இப்போ வரி உண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் முஸ்லீம்கள்டேருந்து வரி வாங்குகிறோம் 2.5%. அப்போ இந்துக்களுக்கு நான் தான் பாதுகாவலை, இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நான் தான் பார்க்கணும். இது மன்னருடைய கண்ணோட்டம். அப்போது முஸ்லீம்களுக்கு வரி விதிக்கிற மாதிரி இந்துக்களுக்கு ஜெசியா வரின்னு நான் ஒன்றை விதிக்கிறேன். 2 பேருமே நாட்டோட குடிமக்கள், இவங்களுக்கு ஆல்ரெடி உனக்கு வாங்கலை, நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு. இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக விவாதிக்கப்படுது. அப்போ இவருடைய அமைச்சரவையில் இருக்கிற பிராமணர்கள் இதை சொல்கிறாங்க, இவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு. இவருடைய சகோதரி போய் பார்த்துட்டு வந்து இது மாதிரி உனக்கு எதிரான ஒரு மனோநிலை இருக்குது. ஏன்னா அவர் சகோதரி வந்து இவருடைய தந்தை, அதாவது ஷாஜஹானே அவுரங்கசீப் பிடிச்சி உள்ளே போட்டவர், சகோதரர்களை கொன்னவர். இதே வந்து ஏதாவது அவுரங்கசீப் மட்டும் கொல்லலை, எல்லா மன்னர்களுமே வந்து அதிகார போட்டியது. அது யாராக இருந்தாலும் அது இந்துவா கிறிஸ்தவனா சக முஸ்லீம் தானே கொலை. ஆமாம், அது எல்லாத்துலேயும் சொத்து. ஆமாம், சொத்தை விட தாண்டி இது இருக்குல்ல, அதிகாரம் இருக்குது. அப்போ அதிகாரம் தேவைங்கிறதுக்காக அவர் கொள்கிறாரு. சகோதரியை மட்டும் அவர் வந்து, சகோதரி தான் அவருடைய தந்தையை வந்து பார்த்துக்குது, ஷாஜஹானை. இந்த அம்மாவோட கஸ்டடியில் தான் அவர் இறந்து போகிறாரு.
அதுதான் சொல்லுது இவர்கிட்ட. ஏன்னா அதை மட்டும் விட்டு வச்சிடறாரு. ஏன்னா அது பெண், அது ஒன்றும் அதிகாரத்துக்கு வரப்போகிறதில்ல. அதை தாண்டி பாக்கி எல்லாத்தையுமே வந்து கொண்டுடுறாரு, சிறை வச்சிடுறாரு. அந்த அம்மாவை மட்டும் விட்டு வைக்கிறாரு. அந்த அம்மா ஒரு சந்தைக்கு போகுது. சந்தையில் போய் இந்து வியாபாரிகளோடவும் முஸ்லீம் வியாபாரிகளோடவும் கலந்து பேசி இந்த வரி வந்து சமூகத்தில் உனக்கு எதிரான நிலையை ஏற்படுத்துதுன்னு அவுரங்கசீப்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவுரங்கசீப் அந்த வரியை திரும்ப பெறுகிறார், அந்த உத்தரவை, ஜிசியா வரியை. ஆனால் இங்கே யாரும் அவுரங்கசீப் ஜிசியா வரியை திரும்ப பெற்றாருன்னு சொல்கிறதில்ல. அவுரங்கசீப் வரி போட்டார். எதுக்கு வரி போட்டார்? முஸ்லீம்களுக்கு ஏற்கனவே சரியத் சட்டத்தில் இருக்குது, சட்டப்படி வரி இருக்குது. நீ உன்னையும் நான் தான் பார்க்குறேன், உனக்கு வரி இல்லை, அதனால் போட்டேன். ஆனாலும் கூட அதை திரும்ப பெறுகிறார். இதான். அப்போ வந்து அவரை வந்து ஒரு கொடுங்கோலர். இப்போ அவர் ஒரு முகலாய மன்னர். இந்தியாவில் இருந்ததெல்லாம் யார்? இந்து மன்னர் தான். இன்றைக்கி தான் இந்து, அன்னைக்கு வந்து முகலாயர் அல்லாதவர்கள். இவர் அவுரங்கசீப் வந்து முஸ்லீம் மன்னர்களோடும் சண்டை போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து யாரும் தூக்கி காமிக்கிறது இல்லை. இந்து மன்னர்களோட சண்டை போட்டார் அப்படிங்கிற செய்தியை மட்டும் திரும்ப திரும்ப பரப்பப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அமைச்சரவையில் இந்துக்கள்லாம் இருந்தாங்க. அது பர்டிகுலராக நீங்கள் பாபர் காலத்திலேருந்தே இருக்காங்க. தோடர்மால், பாபர் காலத்திலேருந்து. பாபர் தான் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இங்கே வந்து உருவாக்குறாரு. பாபர், அப்புறம் ஹுமாயூன், இப்படி வரிசையாக அக்பர், அது பின்னாடி வந்து இவர் ஷாஜகான் சொல்லிட்டு வரிசையாக வந்து எல்லாருமே வந்து, அதாவது யாருமே வந்து இந்து வர்ணாசிரம தர்மத்துக்குள்ளே தலையிடவே இல்லை. அந்த உடன்கட்டை ஏறுதல் குறித்து பாபரோ ஏதோ ஒரு சொன்னாரு, அது பிரச்சனை வந்தோட விட்டுட்டாரு. கடைவிடுங்க. அக்பரே சொல்றாரு, அது வந்து இல்லை, எங்கள் இந்து தர்மத்தில் அப்படி தான் பண்ணணும்னு விட்டு ராஜாராம் மோகன் ராய் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி அவுரங்கசீப் காலத்திலையும் இந்த சனாதானத்துக்கு எதிரான பல விஷயங்களை அவுரங்கசீப் பண்ணுறாரு. அதுவே வந்து பிராமணர்கள் முகலாயருக்கான ஒரு பிரச்சனையாக வந்து அது நடக்குது. அப்போ ஒரு நேர்மையான ஆட்சியாளராக, நான் முதல்ல சொன்ன மாதிரி தொப்பி விற்று தான் வந்து அவர் தனக்கான செலவை இது பண்ணுறாரு. அதே மாதிரி எல்லா முகலாய மன்னர்களும் நூற்றுக்கணக்கான அந்த புறத்தில் வந்து பெண்களை வச்சுருந்தாங்க. அதில் ஒன்றும் இல்லைன்னா எல்லா இந்து மன்னர் மாதிரி தான் அவங்களும், அது ஒன்றும் மாறுபட்டதெல்லாம் இல்லை. மன்னர்னாவே அப்படி தான். அந்த புறத்தில் ஒரு 500 பொம்பளைகளை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு அதில் ஒரு 5-6 பேரை பட்டத்தரசியலாக வச்சு, இது மனைவிகளாக வச்சுக்குவாங்க. அதில் ஒருத்தரை பட்டத்தரசியாக இருப்பார். மிச்ச பெண்கள் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு முறை அவங்களோட இருப்பாங்க, யாரோ மன்னரோட. அப்புறம் அந்த புறத்தில் இருக்க வேண்டியதான் சாகிற வரையும். இதில் வந்து அவுரங்கசீப் மட்டும்தான் விதிவிலக்கு. அக்பரோ ஷாஜகானோ அல்லது பாபரோ யாரும் விதிவிலக்கு, ஹுமாயூனோ விதிவிலக்கு இல்லை. எந்த இந்து மன்னரும் விதிவிலக்கு இல்லை. நீங்கள் எந்த இந்து மன்னராக இருந்தாலும் அந்த புறத்தில் 500 பேர் இருப்பாங்க. அதில் வந்து முகலாய மன்னர்களும் விதிவிலக்கு இல்லை. முறையாக அனுமதிக்கப்பட்ட திருமணத்தை செஞ்சுக்கிட்டு மன்னராக இருந்தது ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக மன்னராக இருந்த ஒரே ஒருத்தர் அவுரங்கசீப் மட்டும்தான். நீங்கள் அக்பர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துலலாம் கல்யாணம் பண்ணியிருப்பார். ராஜபுத்திரர்களை கல்யாணம் பண்ணியிருப்பார், இங்கிட்ட ஆப்கானர்களை கல்யாணம் பண்ணியிருப்பார், இங்கிட்ட வந்து நிறைய இப்படி பல இந்து மன்னர்கள் குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். அவுரங்கசீப்பை பொறுத்தவரையும் அவர் தான் வந்து அவருக்கு உரித்து என்ன அனுமதிக்கப்பட்டதோ அந்த பெண்ணை மட்டும் திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஒன்று. அது மாதிரி குடிப்பழக்கம் இல்லாத முகலாய ஒரே மன்னர் அவுரங்கசீப் தான். மற்ற மன்னர்களுக்கெல்லாம் இருந்தது, எல்லாத்துக்கும் குடிப்பழக்கம். அது ஹராம்ல. ஹராமாக இருந்தாலும் இவங்க நீங்கள் இதை சொல்கிறீங்க, எந்த முகலாய மன்னரும் ஹஜ்ஜுக்கு போனது கிடையாது. நீங்கள் இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஹஜ்ஜு ஒன்று. அது வசதி படைத்தவருக்கு கடமை. இவர்களுக்கு வசதி இருக்கு. இவன் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கு வசதியான ஆளுங்க தானே. இவன் எவனும் ஹஜ்ஜுக்கு போனது கிடையாது. ஏன்னா ஹஜ்ஜுக்கு போனால் ஆட்சி மாற்றம் வந்துடும். ஓஹோ, போகிற நேரத்தில் வேற எவனாச்சும் பண்ணிட்டு போயிடுவான். அதனால வந்து யாரும் போனதில்லை. இவன் எல்லா போதை பழக்கமும் எல்லா மன்னர்களும் இறையச்சத்தோடு இருந்தது ஏழை இஸ்லாமியர்கள் தான். ஏழை இஸ்லாமியர் மாதிரியே இருந்த ஏழை மன்னர் அவுரங்கசீப். அவருக்கு எந்த வருமானத்தையும் அதுலேருந்து எடுத்துக்கலை. உயில் ஒன்று எழுதி வைக்கிறாரு. அந்த உயிலையும் நான் தொப்பி வித்த பணம் ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன், அந்த பணத்தை எடுத்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு வேலைக்காரன் இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, இன்னொரு வேலைக்காரன் இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, என்னுடைய அதே மாதிரி சொல்கிறார் சமாதி இருக்குல்ல, தன்னுடைய சமாதி, என்னுடைய சமாதி புல் முளைத்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. இன்னும் அந்த சமாதி இருக்குது, அதுக்கு கட்டடமெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு இது மட்டும் செவத்தை மட்டும் சுற்றி எடுத்துட்டு இன்னும் புல் மண்டி கிடக்குது. அது நீங்கள் பாக்கி மன்னருடைய சமாதியெல்லாம் பாருங்கள், அக்பருடைய சமாதியோ
இல்லை வேற அது என்ன காரணம் எதுவும் இது இருக்கா? இஸ்லாமிய சட்டப்படி தன்னுடைய அதாவது அடக்கம் பண்ண இடத்த வந்து நினைவிடம் மாதிரி கட்டாதீங்க, கட்டக்கூடாது, இறைவனை தவிர வேற யாரும் இணை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக யாரும் கட்டுறதில்ல. அது எல்லா இடத்துலையும் அதான் நடக்குது. அதே மாதிரி என்னுடைய இது மும்தாஜி கட்டினதும் தப்பு தான். அது மும்தாஜி கட்டினது தப்பு தான். இவர் யாரு இவருடைய குற்றச்சாட்டே அதான். சொந்த அத்தா தான் வந்து இவர் யாரு, ஷாஜகான். அம்மா தான் மும்தாஜி. நீ அம்மாவுக்கு கட்டினதே தப்பு. அம்மா இறைவனுக்கு நீ வந்து இறைவனுக்கு உள்ளதுங்கிறத தாண்டி மக்கள் பணத்தை எடுத்து ஏன்டா செலவு பண்ணேன்னு கேட்கிறாரு இவர். நல்ல மன்னரா நீங்க வந்து உண்மையிலே முகலாயர்களில் சிறப்பான மன்னர்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான். ஆனால் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கின கதையா அவருடைய இறுக்கத்தனமான நடவடிக்கையினால. இறுக்கத்தனம்னா இதில் வந்து அந்த புறத்தில் டான்ஸ் ஆடக்கூடாது, இசை கச்சேரி வைக்கக்கூடாது, யானைப்படை பூனைப்படையெல்லாம் ஊர்வலம் போகக்கூடாது, இது மாதிரி அவருடைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. அதாவது அதனால வந்து அவர் வந்து ஒரு கடுமை போக்குடைய மன்னராக சொல்லப்பட்டு வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுது. அது மாதிரி எந்த புலவனுக்கும் அவர் காசு கொடுக்கறது இல்லை. நீங்கள் இந்த வடிவேலை வந்து போடலாம்ல மன்னா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி மன்னர் கேட்பார் அவனுங்களை பார்த்து, மந்திரி மாதம் மாதிரி பொழிகிறதா? அவர் ஊர் மாறினா மழை மாசத்துல 3 மழை பெய்யுதான்னு அது கூட தெரியலைன்னா இவன் என்ன மன்னர்? வெயில் அடிக்குதா மழை பெய்தான கூட இவனுக்கு தெரியலை. அது மாதிரி இந்த மன்னர்களை வந்து கவிஞர்கள் புகழ்றது, மந்திரிகள் புகழ்ந்தா பிடிச்சி வெளியில் விரட்டி விட இல்லை உள்ளே போடுன்னு சொல்லுவாராம். அவர் ஜெயிலுக்கு அனுப்பு அப்படின்ற சொல்கிற மன்னர். இப்போ அவருடைய அமைச்சரவையில் அவருடைய குடும்பங்கள் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் அவுரங்கசீப். அவருடைய மக வருது. உலகத்தின் விலை உயர்ந்த இன்றைக்கு வங்காளதேசத்தில் நெய்யக்கூடிய அந்த நெசவு, அது வந்து கட்டை விரலில் தான் நெய்யினதை. அந்த நெசவு உலக புகழ் பெற்ற நெசவு. அதை நெய்தாங்கிறதுக்காக வெள்ளைக்காரன் வங்காளதேசத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான நெசவாளர்களுடைய கட்டை விரலை வெட்டினான். இது வரலாற்றில் இருக்குது. அந்த துணியை வந்து அந்த அம்மா உடுத்திக்கிட்டு வருது. இவர் கேட்குறாரு அவுரங்கசீப், ஏன் நீ நிர்வாணமாக வந்திருக்கேன்னு கேட்குறாரு. அந்த இளவரசி சொல்லுது, இவருடைய மக, நான் 7 உடைகளை போட்டிருக்கேன். அப்போ அவ்வளோ மென்மையான துணியை அது. அதை வந்து நெசவு பண்ணிட்டு வருது. அந்த நெசவு வந்து எனக்கு தெரிஞ்சு வங்காளத்துக்கு அப்புறம் எங்கள் பகுதி புதுக்கோட்டையில் இருந்துச்சு. நெசவாளர் பகுதியில் அந்த துணியை நெஞ்சாங்க. ஒரு சேலையை வந்து ஒரு தீப்பெட்டிக்குள்ளே மடித்து வச்சுருவாங்க. அப்போ எவ்வளோ மெல்லிதாக இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி ஒரு நெசவை வந்து அவருடைய மகள் உடுத்திட்டு வரையில் இது வந்து ஆடம்பரமானது, உன்னை பார்த்தா எனக்கு நிர்வாணமாக இருக்க மாதிரி தெரியுது, நீ வந்து உடை ஒழுங்காக உடுத்து அப்படின்னு இவருடைய அரசவையிலேருந்து விரட்டி விடுறாரு மகளை. இதெல்லாம் வரலாற்று குறிப்பில் இருக்குது. அது மாதிரி உடை இப்படி அணியணும், எளிமையான உடை அணியணும், இதெல்லாம் அவுரங்கசீப் வந்து வலியுறுத்துறாரு. 50 ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கார். இவருக்குன்னு சொந்தமாக எதையும் வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டது இல்லை. எந்த கேளிக்கைகளோ அல்லது வந்து எந்த மதுபானங்கள் இது மாதிரி எதையும் வந்து அவர் அனுமதிச்சதில்லை. அப்போ ஒரு 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 இஸ்லாம் ஒரு இறுக்கமான நேர்மையாக இருந்ததே மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் யாராவே அப்படிங்கிற. ஆமாம், நீங்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து முகலாயருடைய உணவு பழக்கத்தை பற்றியெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 வகையான உணவுகளை வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க. இவருக்கு மன்னருக்கு பதிலாக சாப்பிட்றதுக்குன்னு டெஸ்டிங், இப்போ டீ தூளை டெஸ்ட்டு பண்ணுறோம்ல, காப்பி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாதிரி சாப்பாட்டை டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு சாப்பிட்ருவாங்க. அப்புறம் கொஞ்சம் பூனைகளுக்கு வைப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் மன்னர் சாப்பிடுவார். அது என்ன உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 300 தட்டெல்லாம் கிடையாது அவுரங்கசீப் காலத்தில். மிகுந்த எளிமையான உணவு. இவருக்கு வேண்டிய ஆட்களை வச்சு அந்த வேண்டிய ஆட்கள் சமைச்சு கொடுத்தவனுக்கு தான் இவருக்கு பின்னாடி நான் சேர்த்து வச்சிருக்கல கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் ஒரு எளிமையாக்கப்பட்ட ஒரு மனிதர், நம்பிக்கையான மனிதன்ட்டு நான் சோதிக்காம சாப்பிட்றேன் அதான் அப்படின்னு படம் இருந்துட்டு எவன் கொள்ளுவானோன்னு சாப்பிட்றது வாழ்கிற வாழ்க்கையான்னு நினச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர். அவர் வந்து இன்னைக்கும் வரலாற்று ஆசிரியரால், அதாவது பிராமண தர்மத்துக்கு எதிராக இருந்ததால் வந்து அவர் வந்து ஒரு மோசமான மன்னராக சித்தரிக்கப்படுறார். அவர் இப்போ அந்த தண்டனை செய்த பிராமணர்களுக்கு ஒரு கொலை சிரச்சேதம் செய்ய, சிரச்சேதம்னா கொலை தானே, தலையை வெட்டுறது தானே. ஏன்னா அவர்களுக்கு வந்து பிராமணர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பது மனு தர்மத்தில் மிகப்பெரிய பாவம் இல்லை, தடை செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் மனு தர்மத்தில் என்ன சொல்கிறான்,
ஒரு சூத்திரன் வந்து கொலை பண்ணிட்டான்னா சூத்திரன் தலையை வெட்டணும். ஒரு பிராமணன் கொலை பண்ணிட்டான்னா பிராமணனுக்கு மொட்டையடிச்சு விட்டா போதும். அப்போ மொட்டையடிச்சு விட்டா போதுங்கிற சூழலில் பிராமணன் தலையை வெட்டுறாரு இவர் அப்படின்னா வந்து அதுதான் அது காரணம். இன்னொன்று, சிவாஜிக்கும் அவருக்கும் நடந்த அந்த போர், அந்த விவாதம், இதை வந்து மிக கடுமையாக வந்து பல வரலாற்றாசிரியர்கள், குறிப்பாக இந்துத்துவ வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறாங்க. இவர் மன்னர், சிவாஜியை சிறைப்பிடிச்சிட்டு வர்றாரு. இவர் நினச்சிருந்தா ஒரு செகண்டில், ஒரு நொடியில் சிவாஜி தலையை வெட்டியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. சிறை வைக்க தான் சொல்கிறாரு. ஒரு மன்னனுக்கு இருக்கிற மரியாதையோடு அவனை சிறை வையின்னு சொல்கிறாரு. நீங்கள் தப்பி போகிற அளவுக்கு இருக்குது அங்கே பழக்கூடையில் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பழக்கூடையை சிவாஜிக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பான். நீங்கள் ஒரு பழக்கூடையில் தான் சிவாஜி தப்பிச்சு போகிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய பழக்கூடை சிவாஜிக்கு வந்திருக்கான். எந்த அளவு வந்து ஒரு மன்னருக்குரிய மரியாதையோடு அவுரங்கசீப் நடத்தியிருப்பார். அதனால தான் தப்பி போக முடிஞ்சிச்சு. இல்லை, எந்த முகலாய மன்னர்களும் எதிரியில் சிறை வச்சதோ அரண்மனையில் வச்சதோ இல்லை. பிடிச்சவொன்னே தலையை வெட்டுவான், அவ்வளவுதான். அப்போ இந்த முகலாய மன்னர்களோட சரியாக தானே இருந்திருக்காரு அவுரங்கசீப்பு. நீ சிறை வச்சு உன்னை தப்பி போக விட்டதுனால தானே நீ இவருக்கு எதிராக படை கட்டுற. அவருடைய மகனை மதம் மாற்றினாருங்கிறாங்க. உண்மையா? யாரு? சிவாஜியோட மகனை. இல்லை, அதாவது அவுரங்கசீப்பினுடைய அமைச்சரவையில் இருந்த பலர் வந்து இஸ்லாத்துக்கு மாறுறாங்க. அது எதுக்குன்னா, இவர் ஒரு நேர்மையான சரியான ராஜாவாக இருக்கார் அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேலே, நீங்கள் சொல்கிற மாதிரி சிவாஜி இவர் மகனை வந்து இது அவரெல்லாம் அப்படியெல்லாம் எனக்கு வரலாற்றில் எந்த இடத்துலையும் இல்லை இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி வால்முனையில் வந்து மாற்றினாரு, இது அவுரங்கசீப் தான் அதை தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்லி. வால்முனையில் அவுரங்கசீப் தொடங்கி வைத்திருந்தால் இந்தியா முழுக்க, தென்னிந்தியாவில் சில பகுதிகளில் கூட நீங்கள் வந்து அப்போ பாண்டிய நாடு இருந்த நேரத்தில் கூட அவுரங்கசீப்பின் பிரதிநிதிகள் ஆள்றாங்க இங்கே, மதுரை உட்பட. அவுரங்கசீப் வால்முனையில் மாற்றணும்னு நினச்சிருந்தாருன்னா இந்தியா முழுக்க இஸ்லாமியராக மாற்றிருப்பார். அவர் மாற்றலை. இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் இல்லை. இஸ்லாமியர்கள் இன்றைக்கி 2வது இடம் 3வது இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்கன்னா, அவர் நினச்சிருந்தா வால்முனையில் மாற்றிருந்தா அவன் தானே மெஜாரிட்டியாக இருப்பான். கண்டிப்பாக இல்லை. அப்போ அது வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அவுரங்கசீப் அவர் ஒரு இறுக்கமான, அவ்வளவுதான், சொந்த மகன்கள், மகன், மகள், உறவினர், சொந்த மதத்தினர் எல்லோருக்கும் ஒரு கெடுபிடியாக இறுக்கமாக ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு மன்னராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தப்பு யார் செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு மரண தண்டனையை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இவரை முழுமையாக ஒரு மத வெறியராக சித்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வரலாற்றில் என்ன நடந்ததுங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக, அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் ஏன் இப்படி மாற்றப்படுகிறது, இந்த புனைவுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்னங்கிறத ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.